Hi guys, welcome to my channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் கழிச்சு திரும்ப அவுட்டிங் போகிறோம். ஏன்னா இப்போ தான் இ-பாஸ் கிடையாதுல்ல. நாங்கள் எங்கே போகிறோம்னா சுட்ட முந்திரி சாப்பிட போகிறோம். அது ரொம்ப பியூரஸ்ட்டு, அதாவது வறுத்து செய்வாங்க. இது எங்கே இருக்குன்னா தஞ்சாவூர்லேருந்து புதுக்கோட்டை போகிற வழியில் இருக்குது. வாங்க போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் டு புதுக்கோட்டை ரோட்டில் உள்ள அதனங்கோட்டை அப்படிங்கிற ஒரு ஊருக்கு வந்திருக்கோம். இங்கே என்ன ஃபேமஸ்ன்னு பார்த்தீங்கன்னா பியூரஸ்ட் முந்திரி பருப்பு கிடைக்கிது. அதாவது முந்திரியை வந்து கண்ணு முன்னாடியே வறுத்து அதை உடச்சி பருப்பாக விற்கிறாங்க. வாங்க எப்படி செய்கிறாங்கன்னு பார்க்கலாம். இங்கே உள்ள மக்கள் பார்த்தீங்கன்னா விவசாயம் பார்த்துக்கிட்டே ஒரு பார்ட் டைம் ஜாப் மாதிரி ரோட்டோரமாக அந்த முந்திரியை வந்து சுட்டு பருப்பாக விற்றுக்கிட்டு இருக்காங்க. அந்த நடுவில் ஹோல் இருக்கும். அந்த பால் பூரா கீழே போயிடும். ஓகே. அந்த பால் எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். இதை வறுக்கும்போது அப்படியே ஒரு வாசம் வருது. அந்த வாசம் அப்படியே ரொம்ப தொலைக்குது. எப்படா எடுத்து சாப்பிடுவோம், இந்த கறிக்காக ஏங்கிட்டு இருப்போம்ல, அந்த மாதிரி இருக்கு. இவங்க அடுப்பு எரிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா அந்த உடச்ச முந்திரியோட தோல் இருக்குல்ல, அதையே வந்து அவங்க விறகாகவும் யூஸ் பண்ணிக்கிறாங்க. தெரிக்குது ஏதோ ஒன்று தெரிக்குது. அதான் இது ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் செய்யணும் போல். பால் அப்படியே தெரிக்குது மேலே. பக்கத்தில் ஒரு சரௌண்டிங் கொஞ்சம் தூரத்துக்கு அவங்களே பெரிய குச்சி வச்சு தான் கிண்டிகிட்டு இருக்காங்க. முந்திரி பருப்பை வறுத்து எடுத்துட்டாங்க. பார்க்கவே செம்மையாக இருக்குது, செம்ம சூடாக இருக்குது. அந்த வறுத்த முந்திரி பருப்பை கொஞ்சம் நேரம் அப்படியே கொஞ்சம் காய விட்டுட்டு சூடு ஆறின பிறகு இந்த இடத்துல தான் உடச்சி எடுக்கிறாங்க பருப்பா. அதெல்லாம் அதுக்கு அது தேர்த்துக்கிறோம், நமக்கு என்ன. உடச்ச முந்திரி பருப்பை பார்த்தீங்கன்னா 1 or 2 days வந்து இதில் காய வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் உரிக்கிறப்ப வந்து அது ஈஸியாக உரிச்சிருவாங்க. அதனோட முந்திரி பருப்பு தான். இந்த அளவுக்கு குவாலிட்டி வேற எங்கேயும் சாப்பிட்டதில்ல. செம்மையாக இருக்குது. நமக்கு அந்த முந்திரி பருப்பை சாப்பிடும்போதே அந்த வறுத்த வாசம் அடிச்சுக்கிட்டே இருக்குது. சாப்பிடவே ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்குது. செம்ம டேஸ்ட்டு. ஓகே காய்ஸ், இங்கே மழை வர மாதிரி இருக்கு. நாங்கள் கிளம்பிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களோட அடுத்தடுத்த வீடியோ உங்களால் பார்க்க முடியும்.
நீங்கள் புதுக்கோட்டைக்கு போகிற சான்ஸ் கிடச்சிச்சின்னா கண்டிப்பாக அந்த ஆதனகோட்டைங்கிற இடத்துல வந்து இந்த முந்திரி உருவை வாங்கி சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உண்மையிலே செம்ம பியூரஸ்ட்டு, அதே மாதிரி செம்ம டேஸ்ட்டு. வேறு எங்கேயுமே இந்த அளவுக்கு டேஸ்ட் உங்களால் சாப்பிட முடியாது. ஏன்னா நீங்கள் சாப்பிடும்போது அந்த வறுத்த வாசம் அடிக்கும். அதுதான் இங்கே உள்ள ஹைலைட்டு. நீங்கள் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு கமெண்ட் பண்ணுங்கள். பாய் பாய். நிறைய கடை இருக்குங்கண்ணா, எந்த கடையில் வேணாலும் வாங்கி சாப்பிட்டு பாருங்கள். உண்மையிலே வேறு லெவல் டேஸ்ட்டு, அதாவது ரொம்ப பியூரஸ்ட்டாக இருக்குது.